ஹலோ! வெல்கம் டு மை விலாக். ஸோ, இன்னைக்கு ஒரு குட்டி ராமேஸ்வரம் விலாக் தான். ஒன் டே ட்ரிப்பா நாங்க ராமேஸ்வரம் கிளம்பியிருந்தோம். மண்டே ஒரு ஆஃப்டர்நூன் போல கிளம்பிட்டோம். எங்க ஊர்லேருந்து கிளம்பி மதுரைக்கு போயிட்டோம். மதுரைக்கு போயிட்டு ஏர்லி டின்னராவே முடிச்சுக்கலாம். ஏன்னா, ராமேஸ்வரம் போறதுக்கு 10:00 ஆயிரும். அதுக்கப்புறம் அங்க போய் என்ன ஹோட்டல் தேடி சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்கே நாங்க மதுரையிலேயே சாப்பிட்டுட்டோம். பொடி தோசையும், ஃபில்டர் காஃபியும் தான் நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறமா ஒரு 6:00 போல ட்ரெயின் அகைன் மதுரையிலேருந்து ட்ரெயின் ஏறி ராமேஸ்வரத்துக்கு ஒரு 10:00 போல் ரீச் ஆயிட்டோம். ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். என் தங்கச்சி வந்திருந்தா. ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். என் தங்கச்சி வந்ததுனால அவளை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறேன் கரெக்டாக. ஆமாம், 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறேன். என் தம்பியும் தங்கச்சியும் இவ்வளோ வளர்ந்துட்டாங்கன்னு எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இட் வாஸ் குட். அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் அந்த 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போனோம். தென் சாமி கும்பிட்டுட்டு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1 hour தான் தூங்கினோம். அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சி எங்களை எல்லோரும் எழுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து இன்னொரு 2 கோயில் இருக்குது. 2 இல்லை 3 கோயில் இருக்குது. அது ரொம்ப ஆஸ்பிஷியஸான டெம்பிள்ஸ். நீங்கள் வந்து போயே ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் தான் போயிருந்தோம். அந்த அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா. ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தபோது இந்த அண்ணாவை ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்தபோது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா, ஆட்டோ இவ்வளோ பேக்கேஜ், இந்தந்த ஊருக்கெலாம் நாங்கள் கூப்பிட்டு போவோம், இந்தந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி ரேண்டமாக பிக் பண்ண அண்ணா தான் இவங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. போன டைமும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த டைம் ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா சொல்லி அவங்க தான் எங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அண்ணா வந்தது. ஸோ நாங்கள் ஆட்டோலேயே தான் போயிருந்தோம். எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். ஒரு 3:30 போல் கிளம்பினோம். ஆனால் 2 கோயிலுமே ரொம்ப தூரம். ஆக்சுவலி அது ராம்நாட்டில் இருக்குது. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் கிளம்பி போயிட்டோம். ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 10:00 போல் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:00க்கு எங்களுக்கு ட்ரெயின். நாங்கள் அதுக்கப்புறம் 4:00லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக கிளம்பியிருக்கணும். அப்படின்னா நாங்கள் 3:00க்கு எந்திரிச்சிருக்கணும். ஸோ வந்துட்டு தூங்கிட்டு மார்னிங் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு இருந்தால் மிச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ நாங்கள் வந்து 2:30க்கு வந்தோம். எனக்கு 3:00லேருந்து 5:30 வரைக்குமே செஷன் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ டின்னர் வந்துட்டு தோசை மாவும் சாம்பாரும் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால டின்னர் வந்துட்டு தோசை தான். அதுக்கப்புறம் தோசையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் இந்த க்ளீனிங் ஒர்க்கு, இந்த எடுத்து வைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன்.
இப்பதான் கொஞ்ச நாளா இந்த ஆடையெல்லாம் பாலாடையெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இவ்ளோ குட்டியா எங்க அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. இவ்ளோன்னு நீ சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு நெய் கூட கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியல. எனக்கு அந்த எனக்கு அந்த தூக்குவாளி பார்த்தோன்னே ஆடைலாம் சேவ் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு. அதனால நான் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கிறேன். பார்ப்போம் அந்த ஆடையிலேருந்து எவ்வளோ வருதுன்னு. அண்ட் எவ்வளோ நாள்ல அந்த தூக்குவாளி நெறைய ஆடை சேருதுன்னும் நான் பார்க்கணும்னு நெனச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் டெய்லி எடுத்துட்ருக்கேன். இந்த 2 டேஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் டெய்லி எடுத்துட்ருக்கேன். அது பார்க்கணுன்னு ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து எனக்கு ரொம்ப புது ஜர்னி. எனக்கு இந்த விலாக் எப்படி எடுக்கணும், நல்லா பேசுறேனா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2மே எனக்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.